கடகராசிக்காரங்க, நீங்கள் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவை யாருக்காகவும் எப்பேற்பட்ட சொன்னாலும் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டீங்க. அன்பானவங்களாக இருப்பீங்க, கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், எல்லோரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய அன்பு ஆளுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது கடகராசிக்காரங்க உங்ககிட்ட தான். 12 ராசிகளையுமே ஒரு அற்புதமாக இந்த ராசி அப்படின்னு உங்கள் கடகராசியே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் பாருங்கள், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இருக்குது. சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீர் ராசியாக கடகராசி இருக்குது. கலை பயணம், சவால்களை வெல்றது, இதெல்லாம் ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நண்டு சின்னம் கொண்ட நீங்கள் தடைகளை தாண்டி இலக்கு அடையிறதுல கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் கிரக அமைப்புகள் எப்படி உருவாகி இருக்கு, என்ன விஷயம் நீங்கள் நினச்சது போல் சாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மிகவும் மென்மையான குணம் கொண்டவங்க தான். மற்றவங்களுக்கு உதவுறதுல முன்னிலையில் நிற்பீங்க. நீங்கள் கற்பனை சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் கடகராசி பாருங்கள், கலைஞர்களாகவும் படைப்பாளிகளாகவும் இருப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் தனி திறமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன். உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் தான் உங்களோட வாழ்க்கையில் எத்தனை தடை வந்தாலும் சரி, பொறுமையாக போராடி வெற்றி இலக்கை எடக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப மிகவும் சிறப்பான திறமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்க்க தான் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் ரொம்பவுமே துணிச்சலானவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதுவும் உங்கள் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க. சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்யுங்க. சிறப்பான உயர்வை எல்லா வகையிலையும் பெறலாம். உங்களோட வாழ்க்கையில் ஏதோ தடை தாமதம் வருதா, மனசுக்கு சரியில்லையா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயம் சென்று ஒரு நெய் தீபம் போட்டு மனசார உங்களோட குறையை அன்னையிடம் சொல்லி பிரார்த்தனை வைங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று இந்த கடகராசி. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருக்குது அப்படிங்கிறத சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போவுமே மனசு நெருடலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்னையிடம் வழிபடுங்க. அன்னை வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக தரும். இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. எங்கே இருந்தாலும் சரி, ஃபோன் மூலியமாகவே ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரங்க, எதையுமே நினச்சி அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதை மட்டும் குறைச்சிக்கோங்க. மன உறுதியோடு செயல்படுங்க. உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் சிறப்பான இடத்தையும் கண்டிப்பாக பிடிப்பீங்க. இந்த வாரத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, என்ன விஷயத்தில் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தோட கடைசி மாதமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இதுவரையில் காலத்தில் பாருங்கள், கிரக அமைப்புகளோட சேர்க்கை நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வாரத்தில் மீன ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் நகர்ந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி வராரு. கிரகத்தோட சேர்க்கை அமைப்பு இந்த 12 ராசிகள் மீதுமே தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஒரு தாக்கம் இந்த கடகராசிக்கு என்ன மாதிரி அமைப்பு தருது அப்படின்னு பார்க்கலாம். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்போ இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது. நீங்கள் ஒரு சிறந்த திட்டத்தை நோக்கி முன்னேறக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு வரும். அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகமும் இருக்குது. அந்த பயணத்தின் போது இனிமையான நினைவுகள் நிறைந்ததாக இருக்கும் பாருங்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அமைதியற்ற நிலையில் இருக்கிறது போல் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. காதல் விவகாரத்தில் இருக்கிறவங்களாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுங்க. கவனக்குறைவாக இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலுமே இப்போ ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. அனைத்து பிரச்சனைகளுமே சீராக மாறும். மருத்துவ செலவு குறைஞ்சி காணப்படும். ஆனாலும் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட மனசு தேவையில்லாத யோசிச்சுட்டு மனதை குழப்பத்தில் இருக்கிறது போலவே ஒரு சூழலை வச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு உயர்வான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும், சில இடத்துல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் உங்களோட சிறப்பான பணியால் நன்மைகளை பெறலாம். உத்தியோக ரீதியாக வேலையில் மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஆனாலும் பாருங்கள், நீங்கள் நினச்சி எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு காரியம் சிறப்பாக நல்லபடியாக இந்த வாரம் நடக்கும். வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது. புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு நிம்மதி பிறக்கும். பிள்ளைகளால் சீரும் சிறப்பும் ஒரு அமைப்பு இருக்குது. சீரும் சிறப்பும் பெறக்கூடிய அமைப்பு.
அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு செயல்படுவதால் நல்ல ஒரு அந்தஸ்து, பதவி மாற்றம், ஏன் ஊதிய உயர்வு கூட இந்த வாரம் பெறலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது. தொழிலை அதிகப்படுத்த நீங்கள் முதலீடுகளை அதிகரிக்கணும். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டம் தானாக உங்களை விட்டு விலகும். பிள்ளைங்களோட சந்தோஷமோ மன அமைதியும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதே போல் கடகராசிக்காரங்க இந்த வாரம் பெரியவங்களோட ஆசை பெற்று சிறப்பான உயர்வுக்கு வருவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைங்க. இன்னுமே ஒரு அன்பு ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமை இப்போ வெளிப்படும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதுசாக முதலீடு செய்கிறீங்களா, தைரியமாக இறங்குங்க. உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வம் துணையோடு புதிய முதலீடுகள் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு வருமானம், எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான முன்னேற்றம் இது எல்லாமே நீங்கள் பெறலாம். கொஞ்சம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்க்கும் பொழுது ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே கலந்த பலனை தருது. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை காரணமாக நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் வரும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அலட்சியமாக செயல்படவே கூடாது. புதுசாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதை நம்பிக்கையோடு செய்யணும். இந்த வாரம் கடகராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக சலிப்பில்லாமல் பாடுபடுவீங்க. பண விஷயத்தில் நேர்த்தியாக நடந்துக்கோங்க. கவனமாக இருங்க. எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தினம்தோறும் இந்த கடகராசிக்காரங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்னதாக மனசாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. பெரும்பாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. மனசாபங்களை பெருசு பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது, விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் வேலை நிறையா இருக்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழல் வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. பணவரவு பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க உங்களுக்கு பின்னடைவு கொண்டு வரோம் அப்படின்னு தேவையில்லாத பேராசையை சொல்லி பிரச்சனையில் சிக்க வச்சுருவாங்க. அதனால தான் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரம் உறவினர் வருகை உங்களோட இல்லத்தில் இருக்கும். இது மகிழ்ச்சி தருவது அமையும். பிள்ளைங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள் தெய்வ பணிகளில் ஈடுபாடு இப்போ அதிகரிக்கும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அன்பும் சரி ஆதரவும் சரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். மேலதிகாரிகளை மட்டும் அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கணும். வீணான வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை சிக்கிறாதீங்க. வியாபாரத்தில் உங்கள் பங்குதாரர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகலாம். அதனால் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. பொறுமை நிதானம் இப்படி இருந்தால் நல்லது. விற்பனை கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே உங்களுக்கான பண வரவு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். பின்னடைவு எதுவும் இல்லை. அதனால் பெருசாக முதலீடு செய்யும் பொழுது கவனமாக இருந்தால் போதும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணும். வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கான பணிகளை சரியாக செஞ்சால் நீங்கள் சில சலுகைகளையுமே இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சலுகை கிடைக்குது அப்படின்னா கவனமாக உங்களோட பொறுப்பை செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் ராமநாத சுவாமியை வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடத்திலிருந்து விடுபட முடியுங்க. எல்லா வகையிலுமே நன்மை நடக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் ராமநாத சுவாமியை வழிபடுறதுனால பெற முடியும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரிய குருவால் செலவு அதிகரிக்கும். வரவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடி, பயம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் படிப்படியாக உங்களை விட்டு குறைஞ்சிரும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வருமானம் நல்லா இருக்குது. வியாபாரம் தொழிலையுமே நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. உதவி அப்படின்னு உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவில் நல்ல ஒரு வாய்ப்புகள், மன நிம்மதி, நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். உங்களை நாடி சிலர் உதவி கேட்டு வருவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை இப்போ இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய புதன் நல்ல ஒரு யோகத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு சூழலை அதிகரித்து தருவார். அஷ்டமஸ்தானம் அவ்வளோ அற்புதமான ஸ்தானம். அதில் புதன் உங்களுக்கு யோக அமைப்பில் இருக்கிறாரு. உங்கள் வார்த்தைகள் உண்மையாக இருக்கும். பயணத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும்.
வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் புதுசாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமோகமாக அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இந்த வாரம் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. கடகராசிக்காரங்க சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னா பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.